வணக்கம் குட்டீஸ்களே, இது உங்கள் கேடிஎஸ்வி ஸ்டோரீஸ். இன்று நாம் கேட்கப் போகும் கதை தவறின் பாடம். தவறு செய்வது மனிதர்களுக்கு சாதாரணம், ஆனால் அதை உணர்ந்து சரி செய்வதுதான் உண்மையான வெற்றி. ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் என்றாலும் வேலை செய்வதில் சோம்பேறித்தனமாயிருந்தான். ஆரவ் எப்போதும் வேலைகளை தவிர்த்து விளையாட்டில் மட்டும் ஈடுபட்டான். படிப்பிலும் அக்கறை இல்லாமல் நேரத்தை வீணாக்குவான். ஆரவின் பெற்றோர் பலமுறை அவனை அறிவுறுத்தினார்கள், நேரத்தை வீணாக்காதே, படி என்று. ஆனால் அவன் கேட்கவில்லை. ஒருநாள் கிராமத்தில் வண்ணமயமான திருவிழா வந்தது. அனைவரும் உற்சாகமாக தயாரானார்கள். ஆரவ் மட்டும் விளையாட்டில் கவனம் வைத்திருந்தான். திருவிழாவுக்கு முன் பெற்றோர் ஆரவிடம் ஒரு சிறிய வேலை செய்யச் சொன்னார்கள். ஆனால் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆரவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவனது மனதில் கூட இல்லை. நண்பர்களுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தான். கிராமத்தில் அனைவரும் உற்சாகமாக திருவிழா கொண்டாடத் தொடங்கினர். ஆனால் ஆரவ் செய்த வேலை இன்னும் முடியாமல் இருந்தது. ஆரவின் பெற்றோர் கூடை பார்த்தபோது அது காலியாக இருந்தது. அவர்கள் கவலைப்பட்டு ஏமாற்றமடைந்தார்கள். ஆரவின் சோம்பலை கண்டு கிராம மக்கள் பேசத் தொடங்கினர். இவனுக்கு பொறுப்பு தெரியாது என்றார்கள். ஆரவ் தன்னால் அனைவருக்கும் ஏமாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்து மிகவும் வெட்கப்பட்டான். தவறு நடந்தாலும் கவலைப்படாதே மகனே, அதை சரி செய்வதே முக்கியம் என்று அம்மா சொன்னாள். ஆரவ் மனதில் உறுதியுடன் இனி சோம்பல் இல்லாமல் பொறுப்புடன் இருப்பேன் என்று முடிவு செய்தான். ஆரவ் தன்னுடைய தவறை சரி செய்ய நண்பர்களிடம் உதவி கேட்டான். அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார்கள். ஆரவ் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து கூடை நிரப்பும் வேலையை தொடங்கினார்கள். அனைவரும் ஒன்றாக செயல்பட்டார்கள். ஆரவ் மாற்றமடைந்ததைக் கண்டு கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவன் முயற்சியை பாராட்டினர். அனைவரின் ஒற்றுமையால் திருவிழா மகிழ்ச்சியாக நடந்தது. ஆரவ் பெருமிதம் அடைந்தான். மகனே, நீ உன் தவறிலிருந்து கற்றுக்கொண்டாய். அதுவே உன்னை வளர்ச்சி அடைய செய்யும் என்று அப்பா சொன்னார். ஆரவ் இனி பொறுப்புடன் நடந்து கொள்வான் என்று அனைவரும் நம்பினர். அவன் மரியாதை பெற்றான். ஆரவ் உணர்ந்தான், தவறுகள் வாழ்க்கையில் பெரிய ஆசிரியர்கள். அவை நம்மை வளர்ச்சி அடையச் செய்கின்றன. இந்த கதையின் பாடம், தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே வெற்றியின் முதல் படி. குழந்தைகளே, தவறு செய்வது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் வெற்றிக்கு வழி. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு தவறும் உங்களை வலிமையாக்கும். வாவ், இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸ்களே? நல்லா சிரிச்சிங்களா? இப்படி நிறைய கதைகள் நம்ம கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கதை வரைக்கும் சிரிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. பை பை. அன்புடன், கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்.